தேனி தொகுதியில் போட்டியிடும் அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். இறந்தப்ப கூட அம்மா அவர்கள் உங்களுக்காக நான் பணியாற்றியதுனால என்ன ராஜ்யசபா உறுப்பினராக்கி இங்கே நான் பணியாற்றினேன். நீங்க கேட்டதெல்லாம் அம்மா அவர்கள் மூலம் நிறைவேற்றி தந்தேன். சிலர் செய்த சதியால், அந்த சிலர்னா யாரும் உங்களுக்கு தெரியும், தேனி மக்களுக்கு தெரியும். அந்த சதியினால அரசியல்ல அப்பாவியாக இருந்த நான் அம்மா அவர்கள் இங்க வரவேடான்னு சொன்னாங்க. கட்சியை விட்டு எடுத்துட்டாங்க. இந்த ஏழறிவு படைத்த பழனிசாமிக்கு அது கூட தெரியல. கட்சியை விட்டு எடுத்ததுக்கு கூட நான் அம்மாவுக்கு கட்டுப்பட்டவன். இங்க வந்து நான் இந்த பக்கம் வருவேன், கோயிலுக்கு போறப்ப பார்க்கறது வேற. ஒரு அரசியல்வாதியாக வந்து பார்ப்பது அம்மா அவர்களை மெரிய செயலாக இருக்குன்னு வரல. பழனிசாமி மாதிரி காலில் விழுந்து பதவி வாங்குறது, பதவி கொடுத்தவங்களையே அவர் சின்னம்மா காலில் விழுந்து பதவி வாங்கினார். உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? அவரை ஊடக பத்திரிகைக்காரன் கேட்டப்ப அவங்களெல்லாம் கட்சியில 100% சேர்க்க மாட்டான், பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்துட்டு அப்புறம் ஜெயிலுக்கு போனவங்களை கட்சி விட்டு நீக்கிட்டு என்னை பார்த்து சூரியனை பார்த்து குலைக்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்ல மாட்டேன்னு சொன்னாரு. சொன்னாரா இல்லையா? அந்த பச்சை வந்து இப்ப பல்ட்டி அடிச்சுட்டு பச்சை வந்து அந்தர் பல்ட்டி ஆகாத பல்ட்டி அடிச்சு வயசுல மூத்தவங்க. அதனால காரணம் அன்னைக்கு தேனியில இருந்து ஒருத்தர் எனக்கு பேசுறாரு, வயசான பெரியவர், அவர் அந்த கட்சியை சேர்ந்தவர் தான். எங்க பச்சை துரோகி பழனிசாமி இங்க வந்து பேசினா நீங்க எங்க தலைவரா இருக்கீங்கன்னு கேட்டேன். நான் இங்க கோயம்புத்தூர்ல இருக்கேங்க, சிவகங்கையில இருக்க, நாளைக்கு வந்துடுறேன். கரெக்டா அடுத்த நாள் பார்த்தா நம்ம முதலமைச்சர் வந்து இறங்கிட்டாரு. வந்து என்ன சொல்றாரு, காவல்துறையில பெண் காவலர்களை முதலமைச்சர் பந்தவத்துக்கு பயன்படுத்த மாட்டார். இவர் வர போறதும் சாயங்காலம். இவருக்கு என்ன அச்சுறுத்தல் இருக்கு? பகல்லாம் உச்சி வெயில கூட பெண் காவலர்கள் ரோட்ல நின்னாங்களா இல்லையா? இவர் பேர் அவங்க அப்பா எந்த நேரத்தில் ஸ்டாலின் வச்சாருங்க. கொடுங்கோலரா இருக்கார். தேர்தல் வாக்குறுதிகள்லாம் சொல்லி ஏமாத்தி விட்டாரு. இங்க வந்து என்ன பத்தி பேசுறாரு. என்ன பத்தி நான் 99 உங்கள்கிட்ட வரப்பே வழக்கு இருந்துச்சு, உங்களுக்கு தெரியும். என் மேல நரசிம்மர் அவர் தான் சிரிச்சுக்கிட்டே இருப்பாரு. அவர் காலத்துல அம்மா மேல உள்ள இதுல போட்ட வழக்கு.